ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரமும் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்திற்கான எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம் பற்றியும் பார்க்கலாம். இன்றைக்கி ஜனவரி 7ஆம் தேதி திருமலை கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்க இருக்குது. கீழ்த்திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் எப்பவும் போல் இன்றைக்கி அதிகாலை 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸோடு சேர்த்து நாளை ஜனவரி 8ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் சேர்த்தே கொடுத்துருக்காங்க. அதாவது ஜனவரி 7ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் ஜனவரி 8ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் சேர்த்து மொத்தம் 2 நாளுக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் இன்னைக்கு அதிகாலை 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஜனவரி 7ஆம் தேதி இன்னைக்கு உரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் மதியம் 1 மணி ஸ்லாட்லேருந்து நைட் 10 மணி வரைக்குமான தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜனவரி 8ஆம் தேதிக்கு அதாவது நாளைக்கு உரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் நாளை அதிகாலை 3 மணி தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ்லேருந்து நைட் 9 மணி வரைக்குமான தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜனவரி 7ஆம் தேதி மற்றும் ஜனவரி 8ஆம் தேதி இந்த 2 நாளுக்கும் சேர்த்து மொத்தம் 24,000 எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இன்று அதிகாலை 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்று காலை 9 மணி நிலவரப்படி ஜனவரி 7ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்கப்பட்டு ஜனவரி 8ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. இன்று காலை 9 மணி நிலவரப்படி கிட்டத்தட்ட 10,000 டோக்கன்ஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குது. ஜனவரி 8ஆம் தேதிக்குரிய அதிகாலை 3 மணி ஸ்லாட் டோக்கனும் கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிச்சிருக்காங்க. ஜனவரி 8ஆம் தேதிக்குரிய அதிகாலை 4 மணி ஸ்லாட்லேருந்து நைட் 9 மணி வரைக்குமான ஸ்லாட் டோக்கன்ஸ் இப்போது அவைலபிளாக இருக்குது. இதில் 10,000 டோக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் தேவைப்படக்கூடியவங்க கீழ்த்திருப்பதியில் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இந்த டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் திருமலை தரிசனத்திற்கு போகலாம். ஜனவரி 9ஆம் தேதி அதிகாலை 5 மணியிலிருந்து வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களான ஜனவரி 10ஆம் தேதி மற்றும் ஜனவரி 11 மற்றும் ஜனவரி 12ஆம் தேதி இந்த 3 நாட்களுக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இன்னைக்கே ஜனவரி 7ஆம் தேதி மற்றும் ஜனவரி 8ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுத்துட்டனால நாளை அதிகாலை 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு மறுபடியும் ஜனவரி 9ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுப்பாங்களா இல்லை நாளைக்கு எஸ்எஸ்டி கவுண்டர்ஸ் இந்த 3 இடங்களில் ஓப்பன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா என்பதை பற்றி எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கு. மேபி இன்னைக்கு ஈவினிங்குள்ளே டிடிடி நாளைக்கு எஸ்எஸ்டி கவுண்டர்ஸ் இந்த 3 இடங்களில் ஓப்பன் செஞ்சு எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுப்பாங்களா மாட்டாங்களா என்ற அப்டேட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் தரிசனத்திற்கு போகிறதுக்கான பிளான் வச்சுருக்கீங்கன்னா இதனை பற்றிய ஒரு கிளியர் ஐடியாவோடு நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். ஜனவரி 9ஆம் தேதி அதிகாலை 5 மணியிலிருந்து தான் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களுக்கான எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் பக்தர்களினுடைய கூட்டம் அதிகமாக வரும் பட்சத்தில் ஜனவரி 8ஆம் தேதி நைட்டில் இருந்து கூட எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் நிறைய ஃபாலோவர்ஸ் 10ஆம் தேதி எனக்கு தரிசன ஸ்லாட் டோக்கன் வேணும்னா நான் எத்தனை மணிக்கு அங்கே இருக்கணும் கேட்கக்கூடிய காரணத்தினால இதை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஜனவரி 10ஆம் தேதிக்குரிய வைகுண்ட ஏகாதசி தரிசன ஸ்லாட் டோக்கன் தான் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க மேக்ஸிமம் நாளை ஜனவரி 8ஆம் தேதி ஈவினிங் 5 அல்லது 6 மணிக்குள்ளே கீழ்த்திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய 8 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நாளை 5 மணி அல்லது 6 மணிக்கு அப்புறம் எப்போ வேண்டுமானாலும் டோக்கன்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 10ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் 5 அல்லது 6 மணிக்குள்ளே நாளை ஈவினிங் 5 அல்லது 6 மணிக்குள்ளே திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்கப்படக்கூடிய இடங்களில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 8 இடங்களில் எங்கே கூட்டம் குறைவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த 3 இடங்களை தவிர்த்திடுங்க. இந்த 3 இடங்கள் எல்லாருக்குமே தெரிந்த இடங்கள் அப்படின்றனால இங்கே கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். கம்பேரிட்டிவ்லி 8 இடங்களில் கம்பேர் பண்ணுறப்போ இந்த 3 இடங்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும். மீதம் இருக்கக்கூடிய 5 இடங்கள்லையுமே கூட்டம் குறைவாக இருக்கும். அதுலேயும் இந்திர மைதான், ராமச்சந்திரா புஷ்கரணியில் கூட்டம் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இடங்களில் போய் டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம்.
ஜனவரி 10, 11 மற்றும் 12 இந்த 3 நாட்களுக்கும் சேர்த்து மொத்தம் 1,20,000 SSD டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு நாளுக்கு 40,000 டோக்கன்ஸ் என்ற விகிதத்தில் 3 நாட்களுக்கும் சேர்த்து 1,20,000 டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க. இதுவுமே ஜனவரி 9ஆம் தேதி அதிகாலை 5 மணியிலிருந்து கண்டினியூஸாக நான்ஸ்டாப்பாக கொடுக்க போகிறதா டிடிடி அறிவிச்சிருக்காங்க. இந்த டோக்கன்ஸ் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் காப்பி கொண்டு வர சொல்லியும் டிடிடி ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவங்க கையில் ஒரிஜினல் ஆதார் காப்பி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த டோக்கன்ஸ் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் கொடுக்குறனால 8 இடங்கள்லையுமே சேர்த்து மொத்தம் 1,20,000 டோக்கன்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த 8 இடங்கள்லையுமே சைமல்டேனியஸாக டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ண போர்டில் டோக்கன்ஸுடைய நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ் குறைஞ்சிட்டே வரும். ஸோ 10ஆம் தேதிக்குரிய டோக்கன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியவங்க நீங்கள் க்யூவில் இனிஷியலாக ஆரம்பத்தில் நின்னால் மட்டும்தான் உங்களுக்கு 10ஆம் தேதிக்குரிய டோக்கன்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸ் அப்படின்றனால நீங்கள் எவ்வளவு ஏர்லியராக க்யூவில் ஜாயின் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு 10ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன் கிடைக்கிறதுக்கான சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும். நம்ம டிலேடாக க்யூவில் ஜாயின் பண்ணும் பட்சத்தில் 11ஆம் தேதியோ அல்லது 12ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன் கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கும். இப்போ ஒரிஜினல் காப்பி இருந்தால் தான் நமக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கொடுப்பாங்களா, மற்ற நாட்கள்லாம் ஜெராக்ஸ் காப்பி காமிச்சா கூட எஸ்எஸ்டி டோக்கன் கொடுப்பாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஜெராக்ஸ் காப்பிக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் ஒரு ஸ்பெஷல் மென்ஷனாக டிடிடி ஆதார் ஒரிஜினல் காப்பி கொண்டு வர சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரிஜினல் காப்பியும் வச்சுக்கோங்க, ஜெராக்ஸ் காப்பியும் வச்சுக்கோங்க. ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கும் பட்சத்தில் நீங்கள் கிளியரான காப்பி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுடைய QR கோட், ஆதார் நம்பர் இதெல்லாமே கிளியராக தெரியக்கூடிய ஒரு ஜெராக்ஸ் காப்பியும் கையில் வச்சுக்கோங்க. எஸ்எஸ்டி டோக்கன் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அத்தனை பேருமே க்யூவில் தனித்தனியாக நின்று தான் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிக்கணும். எஸ்எஸ்டி டோக்கன் இஷ்யூ பண்ணுறப்போ ஒவ்வொருத்தரையுமே தனித்தனியாக வெப் கேமராவில் ஃபோட்டோ எடுத்த பிறகு தான் எஸ்எஸ்டி டோக்கன் கையிலேயே கொடுப்பாங்க. அதனால் டோக்கன் தேவைப்படக்கூடிய ஒவ்வொருத்தருமே எஸ்எஸ்டி டோக்கன் க்யூவில் நின்று தான் டோக்கன் வாங்கணும். ஒரு ஃபேமிலியில் 10 அல்லது 15 பேர் போகிறீங்க, அத்தனை பேருக்கும் சேர்த்து ஒருத்தர் அல்லது 2 பேர்லாம் க்யூவில் நின்னா போதுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. யார் க்யூவில் நிற்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் எஸ்எஸ்டி டோக்கன் இஷ்யூ பண்ணுவாங்க. எஸ்எஸ்டி டோக்கன் தேவைப்படக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஆதார் கார்டு கையில் வச்சுக்கணும். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்க வேண்டாம். தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் அவங்கள உங்களோட அழைச்சிட்டு போகலாம். ஏஜ் ப்ரூஃபுக்காக அவங்களுடைய ஆதார் கார்டு அல்லது ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் வச்சுக்கோங்க. கீழ்த்திருப்பதியில் மொத்தம் 8 இடங்களில், அதாவது முதல் 3 நாட்கள் ஜனவரி 10, 11 மற்றும் 12 இந்த முதல் 3 நாட்களுக்குரிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கீழ்த்திருப்பதியில் 8 இடங்களில் கொடுக்குறாங்க. இந்திர மைதான், ராமச்சந்திரா புஷ்கரணி, ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ், பைராகி பட்டேடாவில் இருக்கக்கூடிய ராம்நாயுடு ஹைஸ்கூல், எம்ஆர் பள்ளியில் இருக்கக்கூடிய ஜில்லா பரிஷத் ஹைஸ்கூல், ஜீவகோணாவில் இருக்கக்கூடிய ஜில்லா பரிஷத் ஹைஸ்கூல் இந்த 8 இடங்களில் முதல் 3 நாளுக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் நமக்கு கிடைக்கும். அதற்கடுத்து மீதமுள்ள 7 நாட்கள் ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கீழ்த்திருப்பதியில் ரெகுலராக எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய 3 இடங்களான விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி வரைக்குமான தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் இந்த 3 இடங்களில் நம்ம வாங்கிக்கலாம். இதுவுமே ரெகுலர் பேசிஸில் கொடுக்க போகிறதாக டிடிடி சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்த நாளுக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் முதல் நாள் நமக்கு கிடைக்கும். இப்போ ஜனவரி 13ஆம் தேதிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் நமக்கு தேவைன்னா ஜனவரி 12ஆம் தேதி அதிகாலை 2 மணியிலிருந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதற்குரிய டைம் அண்ட் டேட் இன்னும் டிடிடி சரியாக மென்ஷன் பண்ணலை. மேபி இந்த முதல் 3 நாளுக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன் கொடுத்து முடித்த பிறகு அதற்கடுத்த அப்டேட்டில் நம்ம இதை பற்றி எதிர்பார்க்கலாம். நமக்கு எந்த நாளுக்குரிய எந்த டைம் ஸ்லாட்டுக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன் கிடச்சிருக்கோ அந்த ஸ்லாட் டைம் படி தான் தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுவாங்க என்பதையும் டிடிடி கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு மதியம் 2 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கிடச்சிருக்குன்னா
2 ஹவர்ஸுக்கு முன்னாடி மதியம் 12 மணியிலிருந்து அலோவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கே தவிர்த்து அதிகாலை 3 மணியிலிருந்து 4 மணியிலிருந்து அலோவ் பண்ணுவாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸ்ட்ரிக்டாக டைம் ஸ்லாட் படி தான் தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுவோம் என்பதையும் டிடிடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய டைம் ஸ்லாட்டுக்கு ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்னாடியிலிருந்து க்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. முதல் 3 நாட்களுக்குரிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய 8 இடங்கள்லையுமே கியூ எல்லாம் ஃபார்ம் பண்ணி இப்போது அந்த இடங்கள் ரெடியாக இருக்குது. ஆக்சுவலாக நிறைய ஃபாலோவர்ஸ் நாங்கள் ஆல்ரெடி வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்திற்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டோம், நாங்களும் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்க முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. வாங்கிக்கலாம். நம்முடைய ஆதார் கார்டை வைத்து நம்ம எஸ்எஸ்டி டோக்கனும் வாங்கிக்கலாம். தரிசன டிக்கெட் அல்லது எஸ்எஸ்டி டோக்கன் ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும்தான் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களான ஜனவரி 10ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி வரைக்கும் நம்ம மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் பண்ண முடியும். டோக்கன் அல்லது டிக்கெட் இல்லாத பட்சத்தில் மூலவர் வெங்கடேஷ பெருமாளை நம்ம தரிசனம் பண்ண முடியாது. க்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. டைரக்ட் சர்வ தரிசனம் இந்த 10 நாட்களுக்கும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. கூடவே இன்ஃபேண்ட் தரிசனம், சீனியர் சிட்டிசன் தரிசனம், என்ஆர்ஐ தரிசனம் மற்றும் டிஃபென்ஸ் பர்சனல் தரிசனமும் இந்த 10 நாட்களுக்கு கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 10 நாட்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கணும் அல்லது இலவச எஸ்எஸ்டி டோக்கன் வச்சுருக்கணும். சப்போஸ் உங்ககிட்ட இந்த 2ம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் திருமலைக்கு வரலாம். திருமலைக்கு வந்து திருமலையில் இருக்கக்கூடிய மற்ற கோவில்களை சுற்றி பார்க்குறதுக்கோ லட்டு வாங்குறதுக்கோ அல்லது முடிக்காணிக்கை கொடுக்கறதுக்கோ நீங்கள் திருமலைக்கு வரலாம். ஆனால் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் அல்லது டோக்கன் இருக்கணும் என்பது அவசியம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இலவசமாக தான் ஒவ்வொருத்தருக்குமே டிடிடி இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ உங்ககிட்ட யாராவது வந்து எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் நாங்கள் வாங்கி தரோன்னு காசு கேட்டாங்கன்னா தயவு செய்து அவங்கள நம்ப வேண்டாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் டிடிடி நமக்கு இலவசமாக கொடுக்கக்கூடியது. அதே சமயம் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் க்யூவில் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நின்று தான் வாங்க முடியுமே தவிர்த்து நமக்காக இன்னொருத்தர் வாங்கி தரவே முடியாது. ஸோ அப்படி யாராவது உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா தயவு செய்து அதை நம்ப வேண்டாம். அதே போல் உங்களுடைய தரிசன டிக்கெட் தரிசன டோக்கனை வைத்து திருமலையில் அகாமடேஷன் நீங்கள் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் சிஆர்ஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் போய் வாங்கிக்கலாம். அதுவும் உங்ககிட்ட யாராவது உங்களுக்கு தெரியாதவங்களோ தேர்ட் பர்சன்ஸோ ஏஜென்ட்ஸோ வந்து நாங்கள் உங்களுக்கு ரூம் வாங்கி கொடுக்குறோன்னு சொன்னாலும் நம்ப வேண்டாம். உங்களுடைய ஆதார் கார்டை வைத்து நீங்கள் க்யூவில் நின்று அவங்க அந்த ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணி ஃபோட்டோ எடுத்த பிறகு தான் நம்ம கையில் ரூம் அலாட்மெண்ட் ஸ்லிப்பே டிடிடி கொடுப்பாங்க. ஸோ நமக்காக வேறு யாராவது போய் நம்முடைய ஆதார் கார்டை வைத்து ரூம் வாங்கி தர முடியாது. ஸோ அப்படி உங்ககிட்ட யாராவது சொன்னாலும் நீங்கள் நம்ப வேண்டாம். யாரையுமே நம்பி நீங்கள் பணம் கொடுத்து ஏமாந்துட வேண்டாம். நீங்களே தான் க்யூவில் நின்று எஸ்எஸ்டி டோக்கன் வாங்க முடியும். நீங்களே தான் க்யூவில் நின்று திருமலாவில் ஆஃப்லைன் ரூம் வாங்க முடியும். ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த 10 நாட்கள் கூட்டத்தை வைத்து நிறைய பேர் உங்களை அப்ரோச் பண்ண பார்க்கலாம், பணத்தை ஏமாற்ற பார்க்கலாம். ஸோ அதை எல்லாமே நம்பிட வேண்டாம். நீங்களே தான் க்யூவில் நின்று எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணும். எஸ்எஸ்டி டோக்கன் நமக்கு இலவசமாக கொடுக்கப்படக்கூடியது. அதே போல் அகாமடேஷனும் நம்முடைய ஆதார் கார்டை வைத்து நாமளே தான் க்யூவில் நின்று வாங்கிக்க முடியுமே தவிர்த்து நமக்காக வேறு யாருமே வாங்கி தர முடியாது. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.